வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 20/11/2126 நாள் 4/3/2026 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் மாலை 5:44 வரை ரிஷபக்ஷ தேய்பிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் மாலை 5:44 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 20/11/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 4/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:31 அயனம் உத்தராயணே. ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாசே, மீன மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது பால்குண பகுல பிரதம்யாம் பிரதமை திதி. 28 நாழிகை 2 வினாடி. மாலை 5:44 வரை. அதன் பிறகு துதியை திதி. இன்றைய சிராத்த திதியானது சுக்லபக்ஷ வளவிரை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி மற்றும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம்யாம் பிரதமை திதி. அதாவது பௌர்ணமி திதி என்ற சந்திர கிரகணமாக இருந்ததால் அன்றைய திதி சிராத்தத்தை இன்றைய தினம் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பெருவிழாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சுக்லபக்ஷ வளவிரை பௌர்ணமாசியாம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம்யாம் பிரதமை திதி. தங்களது குடும்பத்தில் உள்ள தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை பௌர்ணமி திதியிலும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதமை திதியிலும் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றைய தினம்தான் தாங்கள் வருஷாவசம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். ஏனெனில் பௌர்ணமி திதி அன்றைய தினம் சந்திரகிரகணமாக இருந்ததால் இன்றைய தினத்தில்
அன்றைய சிரார்த்த திதியையும் இன்றைய தினம் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களுடைய பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசைக்கு என்று மறுதினமானது தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துவே தவிர இந்த மாதமானது மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சுப விசேஷங்களுக்கும் சூரிய பகவான் எந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைத்து விசேஷங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் 2 அமாவாசையானது வருமேயானால் 2வது அமாவாசையை தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தோமேயானால் அந்த வருஷத்தில் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதங்களோ தங்களது பித்திருக்கள் மரணமடைந்த அதே மாதத்தில் அதே திதியில் செய்ய வேண்டிய சூழ்நிலையானது தங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது சௌமிய வாசனே கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வபுல்கணி நட்சத்திரம், பூர்வம் நட்சத்திரம் 4:49 வினாடி, காலை 8:27 வரை. அதன் பிறகு உத்தரபுல்கணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் உத்தரபுல்கணி நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது இஷ்டி. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:31 முதல் 2:01 வரை. யமகண்டமானது காலை 8:01 முதல் 9:31 வரை. குளிகை காலமானது காலை 11:01 முதல் பிற்பகல் 12:31 வரை. இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை முதல் மாலை 5:44 வரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் காலை முதல் மாலை 5:44 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு காலை 8:27 முதல் பிற்பகல் 2:40 வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு பிற்பகல் 2:40 முதல் இரவு 8:53 வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு இரவு 8:53 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:10 வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 3:10 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபமஸ்து ததாஸ்து.